وَلَقَدْ يَسَّرْنَا الْقُرْآنَ لِلذِّكْرِ فَهَلْ مِن مُّدَّكِرٍ. ஓகே, அடுத்தது என்ன? லில்லா. அல்ஹம்து என்ன? லில்லா. ரைட். இப்போ இந்த அல்ஹம்து லில்லாஹி ரப்பில் ஆலமீன் தானே. ரைட். இப்போ இதான் அல்ஹம்து லில்லாங்கிறத விட்டு போட்டு இப்படி ஓதுறேன், அல்ஹம்து லி ரப்பில் ஆலமீன், இல்லாட்டி அல்ஹம்து லிர் ரஹ்மானிர் ரஹீம். இப்படி ஓதேலுமா? ஓதேலுமேனா? ஓதேலுமேனா? அல்ஹம்து லி ரப்பில் ஆலமீன், அல்ஹம்து லிர் ரஹ்மானிர் ரஹீம். ரைட். புகழும் நன்றி செலுத்துதலும் ரப்பில் ஆலமீனுக்கு உரியது, இல்லாட்டி அர் ரஹ்மானுக்கு உரியது, இல்லாட்டி அர் ரஹீமுக்கு உரியதுன்னு வரும். ஏன்னா டிரான்ஸ்லேட் பண்ணினா எப்படி வரும்? புகழும் நன்றி செலுத்துதலும் அர் ரஹ்மானுக்குரியது, அர் ரஹீமுக்குரியது, ரப்பில் ஆலமீனுக்குரியதுன்னு வரும். நாங்கள் அதோட அவன் அஸ்மா உல் ஹுஸ்னாவிலேருந்து ஏதாவது ஒன்று கொண்டு வந்து அங்கே போட்டால் கிராமட்டிக்கலி பிழை இல்லை. ஆனால் அல்ஹம்து லிர் ரப்பில் ஆலமீன் இல்லாட்டி அல்ஹம்து லிர் ரஹ்மான் லிர் ரஹீம்னு சொல்லி வந்தா நாங்க என்ன செய்யறோம்? நன்றி செலுத்துதலையும் புகழையும் எடுத்து அவன் எண்ணத்தோட தொடர்பு படுத்துறோம், அவன் ஒரு பண்போட தொடர்பு படுத்துறோம். ரைட். அஸ்மாவுல் ஹுஸ்னாங்கிறதுல உலமாக்களுக்குள்ள கருத்து வேறுபாடிக்குது. அது அஸ்மாவா சிஃபாவான்னு சொல்லி, அது பேரா பண்பா? ஏன்னா அதுல நிறைய அதுல வரக்கூடியது எல்லாமே அல்லா தஆலாவோட ஒவ்வொரு பண்பு. ரைட். அப்ப எங்களுக்கு 99 அஸ்மா இருக்குது சொல்லி எங்களுக்கு தெரியும். ஏன்னா இது இல்லாம அல்லாஹ்க்கு பேர்கள் இருக்குதா? அல்லா தஆலாக்கு ஒரு 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 துவா ஒண்டிக்கு தானே, அல்லாஹும்ம இன்னி அபுதுக் இப்னு அபுதிக் இப்னு அமதிக் நாசியத்தி பியதிக். ரைட். அல்லா தஆலாவோட ஒரு துவா கேட்குற ஒரு பெரிய பெரிய துவா ஒன்று இருக்குது. அதுல அல்லா தஆலா சொல்றான், நாங்க அல்லா தஆலா அந்த துவாவை எப்படி சொல்றான், எப்படி அமைச்சிக்கிறான்னு சொன்னா நீ கற்றுக் கொடுத்த பேர்கள், நீ புத்தகங்களை கிதாபுகள்ல வெளியாக்கின பேர்கள், யாருக்கும் நீ சொல்லாத பேர்கள் எல்லாத்தையும் கொண்டு வந்துட்ட துவா கேட்கிற. ரைட். அவ அல்லா தஆலா சொன்ன பேர்களும் இருக்குது, சொல்லாத பேர்களும் இருக்குது. ரைட். அல்லா தஆலா அவ்வளோ பண்பையும் எடுத்து அதுக்கு மொத்தமா நன்றி செலுத்துறதுக்கு பாவிக்கிற ஒரு சொல் என்ன? அல்லாஹ். விளங்குதா? விளங்குதா? அங்கனே அல்லா தஆலா சூரா ரஹ்மான் எப்படி ஆரம்பிக்கிறான்? அர் ரஹ்மான், அர் ரஹ்மான் ஆரம்பிக்கிறான். என்ன? ரைட். ஆமா, இங்கே அல்லா தஆலா என்ன செய்யற? அல்ஹம்துலில்லாஹ். அவனோட பண்புகள் அங்கே உண்ட கொண்டு வந்தா அந்த அவ்வளோ அவனுக்கு உள்ள பாராட்டும் புகழ்ச்சியும் ஏதோட சுருங்கி கொள்ளும். அந்த ரஹ்மான்கிற பண்போடு இல்லாட்டி ரஹீம்கிற பண்போடு சுருங்கி கொள்ளும். கிளியரா? ரைட். ஆஹா, அல்லா தஆலா அதை மிக கவனமாக தெரிவு செஞ்சு எடுத்துக்கிறத பார்க்க. ரைட். இப்போ அடுத்து போவோம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஏன்னா ரப்பில் ஆலமீன் ரப்புன்னு சொன்னா இப்போ நான் ஹம்துக்கு எத்தனை மீனிங் இருக்குதுன்னு சொன்னேன்? எத்தனை மீனிங் சேர்ந்தது அல்ஹம்து? 2 மீனிங். ஏன்னா ரப்புக்கு 5 மீனிங். ரைட். அல் மாலிக், அல் சையீத், அல் முரப்பி, அல் கையிம், அல் முன்இம். என்னவா? அல் மாலிக், அல் சையீத், அல் முரப்பி, அல் கையிம், அல் முன்இம். அல் மாலிக்னு சொன்னா யாரு? இல்ல, மாலிக்னு சொன்னா சொந்தக்காரன். மாலிக்னு சொன்னா யாரு? சொந்தக்காரன். ரைட். அடுத்தது சையீத். சையீத்னு சொன்னா கண்ட்ரோல் பண்றாள், தலைவர், லீடர். ரைட். அடுத்தது முரப்பி. முரப்பின்னு சொன்னா வளர்த்து பராமரிக்கிறாள். எப்படி? வளர்த்து பராமரிக்கிறாள். கையிம்னு சொன்னா வச்சு பராமரிக்கிறாள். முன்னிம்னு சொன்னா பரிசுகளை அள்ளி கொடுக்கிறாள். ஓகே, நாங்க ஒவ்வொன்றா வருவோம். அல்லா தஆலா எங்கட விஷயத்துல அல்லா தஆலா மாலிக். அல்லா தஆலா மாலிக். எங்கட விஷயத்துல ஓனர் இல்லையா? நாங்க தான் அவனுக்கு சொந்தக்கார். அவன் ஓனர்னு சொன்னா நாங்க என்ன? அவன் ஓனர், நம்ம ப்ராப்பர்ட்டி. அவன் சொந்தக்காரன், நம்ம சொத்து, அவனோட சொத்து. ரைட். அடுத்தது சையீத். நாங்க அவன் கண்ட்ரோல்ல தான் நிக்கிறோம். நாங்க அவன்
கண்ட்ரோல்ல தான் இப்போ உலகத்துல சில நேரத்துல சில விஷயங்கள் இப்போ எங்கட வீட்டுக்கு நாங்க மாலிக்கா இப்போ சில நேரத்துல என்ன வைக்க மாட்டோம், செய்தா வைக்க மாட்டோம். ரைட், வீட்டுல எப்படி இந்த வீட்டுல ரோட்டு நீங்க நீங்க என்னென்ன வேலை செய்யணும்னு சொல்லி யூசியால ஒரு ரூல்ஸ் போடுவான், கவர்மெண்டால ஒரு ரூல்ஸ் போடுவான். உங்களோட வாகனத்தை நீங்க மாலிக்கா வைப்பீங்க, நீங்க 100% என்ன வைக்க மாட்டீங்க, செய்தா வைக்க மாட்டீங்க. சில நேரத்துல சில பேர் வந்து ஒரு டீச்சர் வந்து ஒரு பிள்ளைக்கு செய்தா வைப்பா, மாலிக்கா வைக்க மாட்டான். ஆனா அல்லாஹ் தஆலா மாலிக் செய். அடுத்தது என்ன, முரப்பி. முரப்பின்னு சொன்னா வந்து அல்லாஹ் தஆலா வளர்க்கிறான், பராமரிக்கிறான், வளர்த்து பராமரிக்கிறான். உதாரணத்துக்கு நாங்க சின்னத்துல இருந்து என்ன செய்யறோம், அப்படியே ஒரு இந்திரிய துளியா இருந்து கட்டமா வளர்ந்து ஒரு முழு மனுஷனா வாரோம். அதுவரை காட்டியும் பிசிக்கலி நாம டெவலப் ஆகிறோம். அதுக்கு பிறகு நாங்க தொடர்ச்சியாக என்ன செய்யறோம், மென்டலி டெவலப் ஆகிறோம் இல்லையா. அல்லாஹ் தஆலா தொடர்ச்சியாக வளர்க்கிறான், வளர்த்து எங்களை என்ன செய்யறான், பராமரிச்சு கொண்டு இருக்கிறான். சரியா. அடுத்தது கையீம். அல் கையீம்னு சொன்னா வந்து வச்சு பராமரிக்கிறவன். என்ன வச்சு பராமரிக்க. இப்போ உதாரணம் வந்து எங்களோட ஹார்ட் பீட் வந்து கண்டினியூவஸா இந்த ரேட்ல இருந்து கொண்டிருக்கணும், எங்களோட பிளட் ப்ரெஷர் வந்து இந்த லெவல்ல இருந்து கொண்டிருக்கணும் இல்லையா. எங்களோட ஐஸ்ல இவ்வளோ லிக்யூட் எந்த நேரமும் ஃபார்ம் ஆகி கொண்டே இருக்கணும். ரைட். அப்போ பாடியில வந்து எங்களோட வெதர் கண்டிஷன் இப்படி இந்த டெம்பரேச்சர்ல கண்டினியூவஸா இருந்து கொண்டிருக்கணும் இல்லையா. இந்த அளவுக்கு ஹியூமிடிட்டி இருந்து கொண்டிருக்கணும். இது எல்லாத்தையும் அல்லாஹ் தஆலா இந்த இடத்துல அல்லாஹ் தஆலா என்ன வைக்கிறான், கையும். இப்போ நாங்க உயிர் வாழ்றோம், நாங்க உலகத்துல வாழ்றோம்னு சொன்னா அல்லாஹ் தஆலா பல விஷயங்களை கண்டினியூவஸா கன்ஸ்டன்டா வச்சு கொண்டிருக்கிறான். பட் அந்த வகையில் அல்லாஹ் தஆலா கையும். அடுத்தது என்ன, அல் முன்னீம். அல் முன்னீம். முன்னீம்னு சொன்னா வந்து கிஃப்ட் கொடுக்கிறவன். ஏன்னா அப்ப கிஃப்ட்னு சொன்னா வந்து என்ன, முதலாவது கிஃப்ட். அவார்டு வேற, கிஃப்ட் வேற இல்லையா. அவார்டு வேற, வேஜ் வேற, கிஃப்ட் வேற. அவார்டுன்னா என்ன, நீங்க ஏதாவது ஒன்று சாதிச்சு உங்களுக்கு கிடைக்கிறது, அது பரிசளிப்புன்னு சொல்லி நாங்க தமிழ்ல சொன்னதுக்கு அது பரிசளிப்பு இல்லை. சரியா. பரிசுன்னு சொன்னா என்ன, நீங்க அதுக்காண்டி எந்த முயற்சியுமே செஞ்சிக்க மாட்டீங்க. ரைட். ஆனா அதை ஒரு ஆள் உங்களுக்கு கொண்டு வந்து தருவார். ஏன்னா ரைட். அப்ப அல்லாஹ் தஆலா வந்து எங்களுக்கு இப்ப அந்த பிரைஸ் ஒரு நல்ல கிஃப்ட் ஒன்று, ஒரு சொல்லுவோமே, ஒரு நல்ல ஒரு ஜெம் ஒன்று கிடைச்சிட்டு ஒரு ஆள் கொண்டு வந்து கிஃப்டா கொடுத்துட்டார். ரைட். ஒரு நல்ல ஜுவல் ஒன்று கொண்டு வந்து கொடுத்துட்டா நாங்க டக்குன்னு என்ன செய்வோம், அதோட பெருமதியை பார்ப்போம். ஏன்னா அப்ப அந்த பெருமதிக்கு தக்கன அவரை பத்தி எங்களுக்கு இருக்கிற அந்த மகிமை என்ன செய்யும், கூடும் இல்லையா. ரைட். அப்ப அல்லாஹ் தஆலா வந்து எங்களுக்கு எக்கச்சக்கமான கிஃப்ட தந்திக்கிறான். ஏன்னா ஆனா அந்த கிஃப்ட் உங்களுக்கு அவர் தராட்டி குத்தம் இல்லையே. அவர்கிட்ட கேட்க இல்லமா, நீங்க ஏன் கிஃப்ட் தர இல்லைன்னு சொல்லி கேட்க இயலாது இல்லையா, இயலாது தானே. அப்போ ஆனா நாங்க அல்லாஹ் தஆலா எங்களுக்கு ஏராளமான கிஃப்ட். உதாரணத்துக்கு சும்மா சொல்லுவோமே, இந்த சின்னி விரல். ஒரு ஆள் சொல்ற 10 கோடி தாரும், ஒரு சின்னி விரல தாங்க, கொடுப்போமா, கொடுக்க மாட்டோம். என்ன ஒரு சில பேர் கொடுப்பாங்களா, பொதுவா கொடுக்க மாட்டோம். ஏன்னா அப்ப எங்கட பார்வையில வந்து இந்த சின்னி விரல் 10 கோடியை விட பெருமதின்னு சொன்னா வந்து எங்கட ஈக்கக்கூடிய எங்கட ஐஸ் எடுத்தா, எங்கட லங்ஸ் எடுத்தா, எங்கட ஹார்ட் எடுத்தா, எங்கிட்ட இருக்கிற ஒவ்வொரு சின்ன பெரிய ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாத்தையும் எடுத்தா, ரைட். அதுக்கு வெளியால எங்கட பிள்ளைகள் எடுத்தா, அம்மாவை எடுத்தா, வாப்பாவை எடுத்தா, இந்த வளிமண்டலத்தை எடுத்தா, சூரியன் எடுத்தா, சந்திரன் எடுத்தா, அல்லாஹ் தஆலா கோடிக்கணக்கான நிஅமத்துகளை எங்களுக்கு வழங்காமலே அல்லாஹ் தஆலா எங்களுக்கு மேல கொட்டிக்கிறான். ஆனா சில நேரங்கள்ல வந்து அதுல ஒரு சில இது இல்லாம போகும். ரைட். சோதனைன்னு சொல்லி நாங்க சொல்றது அதுதான். ரைட். அப்ப ஒரு சில கிஃப்ட் இல்லாம போனதுக்காக வேண்டி நாங்க என்ன செய்யல, அது அல்லாஹ் தஆலாவே தரையில்ல நாங்க கம்ப்ளைண்ட் பண்ணல. இந்த உழைப்பாங்க எங்களுக்கு தேவை, லைஃப்ல நாங்க பீஸ்ஃபுல்லா வாழ்றேன்டா. ரைட். எங்கிட்ட லைஃப்ல எல்லா மனுஷனுக்கும் ஒவ்வொரு வகையா வரும். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வகையான பிரச்சனைகள், சோதனைகள் வரும். ரைட். வார நேரத்துல வந்து அவர் விளங்கி கொள்ளணும், நான் கிடைக்காத கிஃப்ட் இது, கிடைக்காத கிஃப்ட் உண்டு. சில நேரத்துல ஆட்களுக்கு புள்ள இல்லாம போகும். ஏன்னா சில நேரத்துல ஆட்கள் நோய்வாய்ப்பட்டிப்பாங்க அவர் லைஃப் டைம்ல. ரைட். கிடைக்காத கிஃப்ட் இது, கிடைச்சது
ஒரு தொகை. அடுத்தது கிடைக்காதத கேட்கறதுக்கு நான் எதையுமே அவனுக்கு என்ன செய்ய இல்ல. ஏற்கனவே டிபாசிட் பண்ணி வச்சு இல்லையே. ரைட்? ஆகவே அல்லாஹ் தஆலாட நிஅமா அல்லாஹ் முன்இம்ங்கிறத நாங்க விளங்கிக் கொள்ளும். சரியா? ரைட். அப்ப இந்த ரப்புங்கிறது வந்து இந்த 5 பண்புகளையும் கொண்டவன் தான் ரப். இப்ப நாங்க வருவோம். உலகத்துல ரப்புகள் இருக்கிறாங்களா? உலகத்துல ரப்புகள் இருக்கிறாங்களா? இருக்கிறாங்க. உலகத்துல ரப்புகள் இருக்கிறாங்க இல்லையா? ரைட். இருந்தும் இருக்கிறாங்க. என்ன? இப்ப ரசூலுல்லாஹ்ட காலத்துல வந்து இப்ப ரப்புன்னு சொன்னா வந்து உடனடியாக உங்களுக்கு வார சொல் என்ன? எஜமான். ரைட். அப்ப உலகத்துல ரப்புகள் இருக்கிறாங்களா? இருக்கிறாங்க. இருக்கிறாங்க. ரைட். இப்பவும் விளங்கியோ விளங்காமலோ அடிமைத்துவம் உலகத்துல இல்லாம இல்ல. ரைட். கண்ணுக்கு வெளியில நாங்க சுதந்திரமா இருந்தாலும் எங்கேயாவது ஒரு கொள்கைக்கு, ஒரு பொருளாதார ஒரு இன்னொரு நாட்டுட காலனித்துவத்துக்கு ஏதோ ஒரு வகையில நாங்க என்ன செய்வோம்? அடிமையாக்கப்பட்டு தான் நாங்க இருப்போம். சரியா? ஆனா ரப்புகள் எல்லாம் இது உலகத்துல இருக்கிற அந்த ரப்புகள் இருக்கிறாங்களே, ரசூலுல்லாஹ்ட காலத்துல இருந்தவங்க, பிறகு அமெரிக்காவுக்கு ஆப்பிரிக்கன்ஸ் வந்து என்னவா போனாங்க? அடிமையால போனாங்க வந்து இவங்களுக்கு நாங்க அப்ளை பண்ணி பார்ப்போம். இந்த 5 பண்பையும். என்ன 5 பண்பு? மாலிக். உண்மையா? டோட்டல் மாலிக் இல்ல அவங்க. ரைட்? ஓகே. செய்யித். கண்ட்ரோல் பண்றதுல அவங்க ஷுவர். ரைட்? அடுத்த 3யும் பாருங்க. அல் முரப்பி, அல் கையிம், அல் முன்இம். இத உலகத்துல இருக்கிற எந்த எஜமானும் செய்றோண்டா? இல்ல. ஆகவே உலகத்துல இருக்கிற எஜமான்களோட நாங்க யார ஒப்பிடக்கூடாது? அல்லாஹ் தஆலாவை நாங்க ஒப்பிட இயலாது. ரைட்? இந்த எஜமானர்கள் யாரையாவது அடிமைகள் புகழுவாங்களா? யாராவது இந்த நாங்க சொல்ற எஜமானன்கள் யாராவது அவனுக்கு கிஃப்ட்கள் அள்ளி கொடுப்பானா? ஈக்கிறத எப்படியாவது அவன்கிட்ட இருந்து சுரண்டி எடுக்கத்தான் பார்ப்பான். என்ன? அவனை தொடர்ந்து வளர்ப்பானா? ஃபிரௌன்ட சமூகத்துல பனு இஸ்ரவேலர்கள் என்னவா இருந்தாங்க? தொடர்ந்தா அடிமையால இருந்தாங்க. அப்ப அவன் பாப்பாவும் அடிமைத்தான், மகனும் அடிமைத்தான், பேரனும் அடிமைத்தான், எல்லாருமே அடிமைத்தான். அங்கேருந்து பாப்பா விவசாயம் செஞ்சாரு. அதுக்கப்புறம் அடுத்த தலைமுறை வந்து டாக்டருக்கு படிச்சாங்க, அடுத்த தலைமுறை சயின்டிஸ்ட் ஆகினாங்கன்னு சொல்லி அப்படி வளர்ச்சி கொண்டு இருக்குமா? இல்ல. ஆனா அல்லாஹ் தஆலா எப்படியான எஜமான்? அல்லாஹ் தஆலா எப்படியான எஜமான்? அல்லாஹ் தஆலா அவன் எங்களை ஓன் பண்ணிக்கிறான். டோட்டல் ஓனர்ஷிப் அவன்கிட்ட இருக்குது. ரைட்? அவன் எங்களை கண்ட்ரோல் பண்றான். ஆனா அந்த கண்ட்ரோல் பண்றது கூட எங்களுக்கு என்ன செய்து இல்ல. அல்லாஹ் தஆலா எங்களை கண்ட்ரோல் பண்ணிக்கிறாங்கிறத வந்து எங்களுக்கு விளங்குதா? விளங்குது இல்ல. ரைட்? வேற என்ன? அல்லாஹ் தஆலா எங்களை வளர்க்கிறான். எந்த எஜமானனும் செய்யாத ஒரு வேலை. எங்களை வச்சு பராமரிக்கிறான். எந்த எஜமானனும் செய்யாத ஒரு வேலை. அல்லாஹ் தஆலா எங்களுக்கு கிஃப்ட்களை அள்ளி தாரான். எந்த எஜமானனும் செய்யாத வேலை. சோ எந்த எஜமானனுக்கும் ஹம்த் சொந்தம் இல்ல. யாருக்கு சொந்தம்? அல்லாஹ் தஆலாக்கு சொந்தம். ரைட்? யாருக்குமே நாங்க உலகத்துல காண்ற எந்த எஜமானனையுமே அல்ஹம்து சொல்ல இயலாது. அப்படி யாரும் சொன்னாலும் கூட அது என்னவா இருக்கும்? முகஸ்துதிக்காக இல்லாட்டி வலியுறுத்தப்பட்டு சொல்றதா இருக்கும். ஆனா அல்லாஹ் தஆலா நேச்சுரலி இவ்வளவும் கொண்ட ஒரு ரப்பா இருக்கிற அல்லாஹ் தஆலா ஆட்டோமேட்டிக்கலி என்னத்துக்கு சொந்தமாகிறான்? ஹம்துக்கு சொந்தமாகிறான். ரைட். இப்ப அடுத்தது அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அடுத்தது அல்ஹம்துலில்லாஹ்க்கு பிறகு இப்ப அல்லாஹ்ட அஸ்மாஉல் ஹுஸ்னா எத்தனையோ இருக்குது இல்லையா? 99 இருக்குது. அதுல அல்லாஹ் தஆலா ஏன் ரப்பில் ஆலமீன் எடுத்தான்? அதுவும் ஒரு இந்த நான் சொன்னேன் தானே, சொற்கள் வசனங்கள் எவ்வளவு அழகாக அமைக்கப்பட்டிருக்கிறது தான் இங்க விஷயம். ரைட்? ஏன் அல்லாஹ் தஆலா ரப்பில் ஆலமீன் எடுத்தான்? ரைட்? இந்த முழு குர்ஆனும் சொல்ற செய்தி என்னன்னு சொல்லி ஒரு வசனத்துல சொல்லுங்கன்னு உங்கள்ட்ட கேட்டா என்ன சொல்லலாம்? இந்த முழு குர்ஆனும் சொல்ற செய்தி என்ன? ஒரு வசனத்துல சொல்லுங்க. அல்லாஹ் தஆலா ரப், நாங்க அப்த். ரைட்? அல்லாஹ் தஆலா எஜமான், நாங்க அடிமை. இதான் மெசேஜ். ரைட்? இப்ப நாங்க உலகத்துல உங்களுக்கு தெரியும் வந்து உலகத்துல வந்து இந்த நாஸ்திகர்கள் இல்லாட்டி விஞ்ஞானிகள் ஆய்வு செஞ்சு ஒரு புள்ளியில அவங்க முடிவுக்கு வருவாங்க வந்து ஒரு படைத்தவன் ஒருத்தன் ஈக்கிறான்னு சொல்லி.
அப்ப அவங்க யாரை கண்டுகொள்றாங்க? ஹாலிக்க கண்டுகொள்றாங்க. ஒரு ஹாலிக்க கண்டுகொள்றாங்க. ரைட்? இப்போ ஒரு உலகத்துல பல சொத்துக்களை சேர்த்து தாம்பிகமா வாழக்கூடிய ஆட்கள் அல்லாஹ் தாலாட ரஹ்மத்தை கண்டுகொள்ளுவாங்க இல்லையா? ஆனா அல்லாஹ் தாலா அடியானோட எதிர்பார்க்கிற உறவு என்ன? அவன் ரப்புங்கிறத ஏத்துக்கொள்றான். இல்லைங்கதா? அவனை ரஹ்மான் ஏத்துக்கொள்றது சப். இந்த ரப்புங்கிற இந்த உறவுல இருந்து வாரதுதான் என்ன? அவனை நாங்க ஹாலிக்குன்னு ஏற்றுக்கொள்றது, அவனை ராசிங்கிட்டு ஏற்றுக்கொள்றது, அவனை மாலிக்குன்னு ஏற்றுக்கொள்றது, அவனை இன்னும் அவன் அஸ்மாக்கள் எல்லாம் நாங்க ஏற்றுக்கொள்றது இது சப். ஆனா மெயின் என்ன? அவன் எஜமான், நாங்க அடிமை. ரைட்? அந்த உறவை நாங்க விலகி கொண்டா எங்களுக்குள்ள ஒரு தெளிவுண்டு வரும். நாங்க யாரு? நாங்க அடிமை. ரைட்? நாங்க சாப்பிட்டாலும் அடிமை, தூங்கினாலும் அடிமை, விளையாடினாலும் அடிமை. எந்த நேரமும் நாங்க என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்கிறோம்? அடிமைங்கிற ஸ்டேட்டஸ்ல இருக்கிறோம். கிளியரா? ரைட். அடுத்தது என்ன சொல்? அல் ஆலமீன். ரைட்? ரப்பில் ஆலமீன். ரைட்? இப்போ இந்த சொல் அநேகமாக டிரான்ஸ்லேட் பண்ணப்படுறது அகிலங்களின் இரட்சகன்னு சொல். சரியா? அப்ப இந்த விஷயத்துல பல தஃப்சீர்கள் இருக்குது, இல்லாம இல்லை. ஆனா இந்த இடத்துல நான் சொல்றேன், நான் கன்வின்ஸ் ஆகின விஷயங்கள், நான் படிச்சதுல கன்வின்ஸ் ஆகினதை நான் உங்களுக்கு விளங்கப்படுத்துறேன். அதுக்கான ஜஸ்டிஃபிகேஷனை நான் உங்களுக்கு சொல்றேன். ரைட்? உங்களுக்கு தெரியும் நாங்க படிச்சுக்கிறோம் முஸ்லிமூன், காஃபிரூன், ரைட்? சாயிமூன், ஊன சொல்லி வாரது என்னத்துக்குள்ளது? புத்தி தவில் உக்குள், புத்தி உள்ள ஆட்களுக்கு. ஊன வந்தா புத்தி உள்ள ஆட்கள், அதாவது குறிப்பா மனிதன், ஜின், மலாய்க்காமார், இவங்களுக்கு பாவிக்கிற சொல்தான் என்ன? ஊன ஈன. உதாரணத்துக்கு ஜபல்னு சொன்னா மலன்னு சொன்னா ஜபல் ஊன்னு சொல்லி வராது. சமாவுன் வானம்னு சொன்னா சமா ஊன்னு சொல்லி வராது. ஜபலுன் ஜிபால்னு வந்துடும், சமாவுன் சமாவாத்துண்டு வந்துடும். ஓகே? அப்ப ஊன ஈனங்கிறது குறிப்பாக என்னத்துக்கு? தவில் உக்கூல், அறிவுள்ள இவங்களை குறிப்பிடுறதுக்காக இலக்கணத்துல பயன்படுத்துற ஒரு சொல். ரைட்? அப்போ ஆலம்னு சொன்னா உலகம். ஆலமுக்கு ரெண்டு புளூர் அளிக்குது. ஒன்று அவாலி, அடுத்தது ஆலமூனு. ஆலமூனையிலிருந்து வாரதுதான் என்ன? நசுபுஞ்சரும் ஆலமீன் என்று வரும். ரஃபா ஆலமூன நசுபுஞ்சரும் ஆலமீன் என்று வரும். ரைட்? அப்போ அவாலிம்னு வந்திருந்தா அது உலகங்கள்னு சொன்னா அது என்ன? நட்சத்திரம், சூரியன், சந்திரன், இந்த பிளாக் ஹோல்ஸ் இருக்கிற செலஸ்டியல் பாடிஸ், பூமியில இருக்கிற மலைகள், மரங்கள், காடுகள், மேடுகள் எல்லாம் சேர்ந்துதானே என்ன? அவாலிம். ரைட்? ஆனா அல்லாஹ் தஆலா இந்த இடத்துல பாவிச்சுக்கிறான் ஆலமீன். ரைட்? ஆலமீன்ங்கிறத நாங்க டிரான்ஸ்லேட் பண்றோம்டா மிகவே பொருத்தம் மனித சமூகங்கள், மனித உலகங்கள். ரைட்? பிசிக்கல் வேர்ல்டு இல்ல, ஹியூமன் வேர்ல்டு. நம்ம சொல்லுவோமே ஆப்பிரிக்கா அது ஒரு உலகம். ரைட்? ஒரு பழைய தலைமுறையை சொல்லுவோம், அது வேற ஒரு உலகம். நாங்க வாழ்றது இன்னொரு உலகம். ரைட்? ஒவ்வொரு நாடும் ஒவ்வொரு உலகமா இருக்கும். அப்ப மக்கள் சனக்கூட்டங்களை தான் இந்த இடத்துல ஆலமீன்னு சொல்றத பார்க்கலாம். ரைட்? இதுக்கு நான் குர்ஆன்ல இருந்து ஜஸ்டிஃபிகேஷனை சொல்றேன். ஏன்னா இது ஒரு கிரிட்டிக்கலான ஒரு விஷயம் தானே. ரைட்? பலரும் அதை உலகங்கள்னு சொல்லி டிரான்ஸ்லேட் பண்ணிக்கிறாங்க, தஃப்சீர் செஞ்சுக்கிறாங்க. அந்த இடத்துல நாங்க சொல்றேன்னு சொன்னா ஜஸ்டிஃபிகேஷன் இருக்கணுமே. இப்படி ஒரு கருத்தை சொல்றா ஜஸ்டிஃபிகேஷன் இருக்கணுமே. அல்லாஹ் தஆலா சொல்றான் சூரா பக்ராவுல
யா பனி இஸ்ராயில் உதுக்குரு நிஅமதி அல்லதி அன்அம்து அலைக்கும் வ அன்னி ஃபத்தல்துக்கும் அலல் ஆலமீன். பனி இஸ்ரவேலர்களே, சுருக்கமா சொல்றேன்னு சொன்னா வந்து, நாங்க உங்களை வந்து ஆலமீன்கள்ல உயர்த்தினோம். ரைட்? அதே மாதிரி சூரா ஆல இம்ரான்ல அல்லாஹ் தஆலா சொல்றான், இன்னல்லாஹ அஸ்தஃபா ஆதம வ நூஹ வ ஆல இப்ராஹீம வ ஆல இம்ரான அலல் ஆலமீன். ரைட்? அப்ப நாங்க யாரு? ஆதமையும் நூஹையும் இப்ராஹிமுடைய குடும்பத்தையும் இம்ரானுடைய குடும்பத்தையும் ஆலமீன்கள்ல இருந்து தெரிவு செஞ்செடுத்தோம். அப்ப அல்லாஹ் தஆலா நட்சத்திர கூட்டங்களுக்குள்ள இருந்து மலைகளுக்குள்ள இருந்து யாரை தெரிவு செஞ்செடுக்க இல்லை, இவங்களை தெரிவு செஞ்சு எடுக்க இல்லை. ரைட்? இன்னும் கம்பெனிங்கான ஒரு 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 வசனம் தான் வந்து மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து மலாய்க்காமார்கள் சொல்லுறாங்க. அதுவும் சூரா ஆல இம்ரான வைத் காலத்தில் மலாய்க்கத்து யா மரியம் இன்னல்லாஹ் அஸ்தஃபாக்கி வ தஹ்ஹரக்கி வஸ்தஃபாக்கி அலா நிசாயில் ஆலமீன். ரைட்? உங்களை மரியமே, உன்னை அல்லாஹ் தஆலா வந்து தெரிவு செஞ்சிக்கிறான். எங்கிருந்து தெரிவு செஞ்சிக்கிறான்? ஆலமீன்கள்ல உள்ள பெண்கள்ல இருந்து. விளங்குதா? ஆலமீன்கள்ல உள்ள பெண்கள்னு சொன்னா மனுஷர் என்ன? ரைட். அப்ப அந்த வகையில பார்க்கும்போது ஆலமீன்கிறது குறிப்பாக ஏன் இந்த சொல்லுக்கு நாங்க இவ்வளவு அழுத்தம் கொடுக்கணும் சொன்னா, ஏன் உலகங்கள்னு சொல்லி அகிலங்கள் சொல்லி சொன்ன பிழை இல்லை தானே? அகிலங்கள் சொன்ன பிழையா? அல்லாஹ் தஆலா அகிலங்களுக்கெல்லாம் ரப் தானே? ரைட். ஆனா இங்கே சப்ஜெக்ட் வந்து சூரா ஃபாத்திஹா. நாங்க ஆரம்பத்துல இந்த இப்ப வர காட்டியும் பார்த்துக்கொள்றோம். சூரா ஃபாத்திஹா வந்து அல்லாஹ்க்கும் மனிதனுக்கும் இடையில உள்ள என்ன ஒரு உறவு, டோட்டலி மனிதனுக்கும் அல்லாஹ் தஆலாக்கும் இடையில உள்ள ஒரு ரிலேஷன்ஷிப். அல்லாஹ் தஆலா அந்த அந்த பெரிமீட்டருக்குள்ள இருந்து, அந்த சுற்றுவட்டத்துக்குள்ள இருந்து அல்லாஹ் தஆலா கொஞ்சமும் அவனோட சொற்கள்ல வெளியில போக இல்லை. ரைட்? அப்ப இந்த நுணுக்கங்களை நாங்க விளங்கி கொண்டா விளங்கும். இந்த அல்லாஹ் தஆலா இந்த குர்ஆன் இந்த சூரா ஃபாத்திஹா 100 விதமா யாரை ஃபோக்கஸ் பண்ணுது? மனுஷரை. இப்ப குர்ஆன்ல வந்து அகிலங்களுக்கு பாவிச்சிக்கிற சொல் என்ன? அஸ்ஸமாவாத் வல்லார். அஸ்ஸமாவாத் வல்லார். அது வந்து பிசிக்கல் வேர்ல்ட். ரைட்? அப்ப இங்க குறிப்பா வந்து அல் ஆலமீன்ங்கிறது வந்து யாரை குறிக்குது? ஹியூமனை குறிக்குது.